Om Shri Gurubhyo Namaha Arihi Om Bhadran Dadhatu Om Shanti 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 Togai Mel Ulavum Kandan Shudarkaratti Irukkum Vetrivagiye Sumakkum Velai Vananguvade Namakku Velai Subramanya Bharatiyarodu நீங்கள் அனைவரும் என் பெற்றோர்கள் நினைவு தினத்தை ஒட்டி இங்கு வந்தமைக்கு முதல் கண் என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சிக்கு ஏத்ததாக ஒரு பாடல் சுத்தானந்த பாரதி பாடியிருக்கார். அது இட்ஸ் வெரி ஆப்ட் ஃபார் டுடேஸ் லெக்சர் as well as today's events. It goes something most of you probably know that. But God has only given me the interest in music, but He has not made me sing. So I'm just going to do it. ஏதோ வேதம் ஓத மாதிரி ஒரு பாட்டுன்னு ஒன்று பாடிடுறேன், நீங்களாம் அதை பொறுத்துக்கோங்க. சகல கலாவாணியே சரணம் தாயே சங்கீத வீணா பாணியே சகல கலாவாணியே இகமும் பரமும் நல்ல சுகமளிக்கும் கல்வி இகமும் பரமும் நல்ல சுகமளிக்கும் கல்வி எங்களுக்கு அருள்வாய் மங்கள செல்வியே சகல கலா வாணியே அறம்பொருள் இன்பமும் ஆற்றலுமாயுள்ளும் ஆத்ம ஞானமும் பூத்து புகழ் சிறந்த திடம் பெற்ற தீரராய் திருவுடை வீரராய் தேசநலம் புரிய திவ்யவரம் அருள்வாய் சகல கலாவாணியே சரணம் தாயே சங்கீத வீணா பாணியே சகல கலாவாணியே. இதே ஐடியாவோடு இருக்கக்கூடிய பாட்டு தான் சுப்பிரமணிய பாரதியாரும் வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள்னு சொல்லியிருக்கார். ஏன்னா பகவானை எல்லா ஸ்வரூபத்திலையும் பார்க்கலாம், அது இப்படி தான் இருப்பார்னு இருக்கிற. அதே மாதிரி சுத்தானந்த பாரதியாரும் இன்னொரு எல்லாருக்கும் தெரிஞ்ச கர்நாடக தேவகாந்தாரி இருப்பதில் அருள்மொழி வாசகரும் பொருள் உணர்ந்தே உன்னை எப்படி பாடுவேன் அப்படின்னு. ஸோ இன்றைய நிகழ்ச்சியில் இப்போ நீங்கள் யோஜனை பண்ணீங்கன்னா இது இட் இஸ் கோயிங் டு பி கம்பைன்டு ஆத்ம ஞானம் பூத்து அறம் பொருள் இன்பம். நம்மளுடைய கலாச்சாரத்திலேயே நம்மளுடைய வாழ்க்கை முறை சனாதன தர்மம் பிரகாரம் எப்படி இருக்கணும்னா அறம் பொருள் இன்பம் வீடு அப்படின்னு. அதே தான் சம்ஸ்கிருதத்திலும் இருக்கா. தர்மார்த்த காமமோக்ஷ சதுர்வித பல புருஷார்த்த சித்தியர்த்தம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ ஆக்சுவலி அந்த இன்னத்து லெக்சர் நம்ம அந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். முக்கியமாக வாழறதுக்கு நமக்கு எல்லாருக்கும் பலவிதமான நீட்ஸ் அவசியங்கள் இருக்குது. இன்றைய தேதியில் யாரை கேட்டாலும் நீட்ஸ் தியரி இல்லைன்னா மோட்டிவேஷன் ஹையரார்கி அப்படின்னு கேட்டோன்னா இன்றைய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் எனக்கு தெரியுமே அப்ரஹாம் மாஸ்லோவோடது ஹையரார்கி ஆஃப் நீட்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவாள். ஆனால் அது அவன் 1908 பிறந்து 1970 62 வருஷ காலத்தில் தான் அவன் அதை எழுதியிருக்கான். இட் ஆல்வேஸ் ஸ்ட்ரக் மீ. அவன் எழுதியிருக்கிறது இதுக்கு முன்னாடி கிடையாதான்னு. அதனால் ஐ டிட் சம் ரிசர்ச். இட் வாஸ் ஸோ ஃபேசினேட்டிங் டு நோட் தட் ஹீ ஹாஸ் பரோட் தட் ஐடியா ஃப்ரம் நத்திங் மோர் தேன் தி யோக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தான் அவன் சொல்லியிருக்கான் ஆக்சுவலி. ஸோ ஆக்சுவலி ஐ காட் அ ஹேண்ட் அவுட் டு பி கிவன் டு ஆல் ஆஃப் யூ. You can follow the lecture. I'm just sending you a handout so that you can sort of listen to me as well as focus by looking at it, and it will also serve you as a ready reckoner for future reference in case you need it for yourself or somebody in the family, particularly youngsters. Okay? So if you really look at it, நம்ம இப்போ என்ன Maslow's hierarchy needs மனிதனுடைய முன்னேற்றத்துக்கு தேவையானது அவனுடைய அடிப்படை வசதிகள் தேவைகளை பூர்த்தி பண்ணணும். அதுதான் அவனுக்கு சந்தோஷம் அளிக்கும்னு.
பட் இந்த சந்தோஷம், மகிழ்ச்சி, இன்பம் இந்த வார்த்தைகளே அவளுடைய அந்தந்த நேரத்து சூழ்நிலை தேவைக்கு தகுந்தபடி இருக்கக்கூடியது. ஒரு சின்ன குழந்தைக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்தா சந்தோஷம். அதே சின்ன குழந்தை கொஞ்சம் பெரியவனான அப்புறம் சாக்லேட் கொடுத்தா எனக்கு வேண்டாமா, அவனுக்கு வேண்டியது வேறு ஏதோ ஒரு சைக்கிள் வேணும் அப்படிமா. ஸோ அந்தந்த நேரத்துக்கு அதனால தான் அவளே நம்ம இதில் சொல்லியிருக்கா, பால்யே வயசி கௌமாரே யௌவனே வார்த்தகேச்சா அப்படின்னு. ஒவ்வொரு ஸ்டேஜ் நம்ம லைஃப்பில் இருக்கிற போது, ஃபேமிலி லைஃப் சைக்கிள் நம்மெல்லாம் போகிற போது நம்மளுடைய தேவைகள் வேறு வேறு விதமாக இருக்குது. அதான் அவன் மேஸ்லோ சொன்னான். ஃபஸ்ட்டு நீட் என்ன அப்படின்னா பேசிக் நீட்ஸ், ஃபுட், க்ளோத்திங் அண்ட் ஷெல்டர் அப்படின்னு சொல்லியிருக்கான். தட் இஸ் கன்சிடர்ட் டு பி த பேசிக் நீட். செகண்ட் நீட் என்னென்னா அது நிரந்தரமாக இருக்கிறதுக்கு இன்றைக்கி ஒரு நாள் கிடைச்சா போருமா, இல்லை ஒரு மாதம் கிடைச்சா போருமா, பர்மனெண்ட்டாக கிடைக்கணும். அப்போ அது கிடைக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னா யூ காட் டு கோ டு த செகண்ட் லெவல், செக்யூரிட்டி நீட்ஸ். எஜுகேஷன், நல்லா படித்து நல்ல உத்தியோகம், இல்லை ஏதான நல்ல ப்ரொஃபஷன், இல்லைன்னா அது இல்லைன்னா நல்ல இன்சூரன்ஸ், ஏதான ஒன்று எடுத்துக்கணும், ஹெல்த்தெல்லாம் இருந்தது. அப்போ அது இன்னும் கொஞ்சம் மோர் பர்மனெண்ட்டாக இருது. பட் அவனுடைய இன்ட்ரெஸ்ட் என்னென்னா அந்த செகண்ட் லெவல் இன்ட்ரெஸ்ட்டுக்கு நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி முதல் தளத்தில் இருக்கக்கூடிய லெவல் நீட்ஸ் பூர்த்தியான அப்புறம் தான் நீங்கள் அதுக்கு முயற்சி பண்ண முடியும். செகண்ட் நீங்கள் ஃபஸ்ட் இல்லைன்னா போக முடியாது. செகண்டுக்கு அப்புறம் தேர்ட். ஒரு மனிதன் என்ன பண்ணுறான், அந்த உடனே ஹீ இஸ் அ சோஷியல் அனிமல், ஹீ கெனாட் லீவ் பை ஹிம்செல்ஃப் வித் ஃபுட் அலோன், ஹீ ஆல்வேஸ் நீட்ஸ் கம்பெனி. ஸோ தேர்ட் என்னென்னா ஹீ வாண்ட்ஸ் டு பி அக்செப்டட் இன் த கம்யூனிட்டி. ஸோ அக்செப்டன்ஸ் நீட்ஸ் இல்லைன்னா பிலாங்கிங் நீட்ஸ், அது மூணாவது. அப்போது வேரியஸ் குரூப் மெம்பர், சார் நான் நாத இன்பம் மியூசிக் அகாடமியோட சபாவில் இருக்கேன் சார், மெம்பராக இருக்கேன், அந்த சபாவில் மெம்பராக இருக்கேன், இந்த ஸ்போர்ட்ஸ் ஆர்கனைசேஷனில் மெம்பராக இருக்கேன், இந்த பிரிட்டிஷ் கவுன்சில் லைப்ரரியில் மெம்பராக இருக்கேன். ஸோ வேரியஸ் பீப்புள், ஸோ குரூப்போடு இருக்கான். அதுதான் மூணாவது லெவலாக இருக்குது. அது எப்போ வரும், பசியோடு இருக்கிற போது என்ன அழகாக சங்கராபரணம் பாடினாலும் சங்கராபரணத்தை ரசிக்க முடியாது. அதே மாதிரி தான் இதே மாதிரி இந்த லெவலில் இருக்கிற போதும். அதனால் அந்த மூணாவது நீடு செகண்ட் நீட் ஃபில்அப் பண்ணாமல் தான் வரும் அவனுக்கு, ஏன்னா அது பர்மனெண்ட் ஆகிடுதுன்னு தெரிஞ்சுனா. ஃபோர்த் லெவல் நீடு என்ன, சரி he has now be able to think and contribute, நம்ம எதான பண்ணணும், சாதிக்கணும் அப்படிங்கிற லெவலில் இருக்கிற போது ஒரு ப்ரொஃபஷனலிசம் வருது. ஸோ he becomes a chartered accountant, professor, so many things, இல்லைன்னா expert musician, top notch, Sangeeta Kalanidhi, you name it, you get all those recognitions and things like that because of your professional achievement. But then you start thinking, is this all to life? Is this something more than that? That's when you have the philosophical intentions, start questioning like, who am I? நான் யார் அப்படின்னு ரமண மகரிஷி கேட்ட கேள்வியோ, இல்லைன்னா நம்ம லைஃபோட பர்பஸ் என்ன அப்படின்லாம் ஒரு மாதிரி சிந்தனை போகிற போது யூ ட்ரை டு கோ டு த ஃபிஃப்த் லெவல். ஹீ கால்ஸ் இட், Abraham Maslow calls it self-actualization need. Some people call it even self-realization stage. But this is all, remember, between post-1902 to 1970. But the same thing has been in existence in our Yoga Shastram, where நம்மளுடைய அல்டிமேட் பர்பஸ் என்னன்னு தெரியறதுக்கு 5 விதமான தளங்கள், தட் மீன்ஸ் லேயர்ஸ் மூலமாக நம்ம பண்ணணும். அது யோக சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. அது ஃபஸ்ட்டு அன்னமய கோஷம், செகண்ட் இஸ் பிராணமய கோஷம், மூணாவது மனோமய கோஷம், நாலாவது விஞ்ஞானமய கோஷம், அஞ்சாவது ஆனந்தமய கோஷம். If you relate to the two things that I just now said, Annamaya Kosham corresponds exactly to what Abraham Maslow said as food, clothing and shelter. அந்த லேயர் தான் ஃபர்ஸ்ட் லேயர் எல்லாருக்கும். அது ஆனதுக்கு அப்புறம் அந்த ஸ்டெபிலிட்டி ப்ரொவைட் பண்ணுறதுக்காக பிராணமய கோஷம், நல்ல மேக் ஷூர் தட் யூ ஆர் ஏபிள் டு லிவ், சஸ்டெயினபிலிட்டி இருக்குது. அதுக்காக நீங்கள் எல்லா விதமான ப்ராப்பர் ப்ரொடெக்ஷன் எடுத்துட்டு த்ரூ பிராணாயாமம் பண்ணுறது, எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது, அதெல்லாம் நம்ம பண்ணி நம்ம தேக நிலையை சரியான நிலையில் வச்சுக்கிறோம். நம்ம சனாதன தர்மத்தில் சொல்லியிருக்கிற பிரகாரம் வாழ்ந்தால் அது நிச்சயமாக இருக்கும். பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து 4:30 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே நதிக்கரையில் போயிட்டு எல்லா விதமான இதையும் பண்ணி அப்ளூஷன்ஸ்லாம் பண்ணி பகவானை தொழுதுட்டு வந்து அது மாதிரி பாராயணம் பண்ணால் எவ்ரிதிங். ஸோ தட் இஸ் த பிராணமய கோஷன். அதோடு மட்டும் இல்லாமல் விசாரம் பண்ணுறது, அதுதான் தேர்ட் லெவல், மனோமய கோஷம். தட் எக்ஸாக்ட்லி கரஸ்பாண்ட்ஸ் டு த திங் தட் ஐ செட் இன் தி பேக்ரவுண்ட், பிலாங்கிங் நீட்ஸ். மனோமய கோஷம் மனசில் நினைக்கிறான், ஹீ இஸ் ஏபிள் டு ஆக்டிவேட் ஹிஸ் மைண்ட் டு சி what is the purpose. I'm not an animal, I'm just going to do something beyond existence and making sure. So he starts doing the things with his mind. That is when Manomaya Kosham starts to play. Then he moves further to the Vijnanamaya Kosham, which is more an intellectual inquiry, where he starts thinking, okay, who am I? What is the purpose?
அந்த விஞ்ஞானமய கோஷத்தும் போது தான் கேள்விகள்லாம் பலது எழுறது. அந்த விஞ்ஞானமய கோஷத்தில் விஞ்ஞானம் கேள்வி வரபோது அதுலேருந்து மூவ் வரபோது தான் அடுத்ததுறான். அதனால தான் நீங்கள் பார்த்தேன்னா நிறையா பேர்கள் உங்களை நீங்கள் நமஸ்காரம்லாம் பண்ணுற போது ஆசீர்வாதம் பண்ணுறது அடிக்கடி சொல்லுவா, யோ வைத்தாம் பிரம்மணோ வேதா அமிர்தேனா விரதாம் புரீம் தஸ்மை பிரம்மச்ச பிரம்மாச்சா ஆயு கீர்த்திம் பிரஜான் ததுஹு. May you be blessed with that knowledge that will help you to be able to have Ayul, Kirti, everything while in this life, and at the same time be able to understand the purpose of life is to unite with the ultimate God who has created you. So together may you have that. அப்படின்னு அந்த இது சொல்கிறது. அது எப்போ வரும்னா இன்றைக்கி வெஸ்டர்ன் வேர்ல்டு அகைன் இட் இஸ் ஸோ இன்ட்ரெஸ்டிங். நம்மளோட விஷயத்தெல்லாம் அவங்க எடுத்துட்டு நமக்கே திருப்பி அடிக்கிறான். இது இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் ட்ரேடில் ஒரு டேர்ம் இருக்குது, நியூ ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் தியரின்னு. நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பொருளை நம்மளே பண்ணி முதல் தடவையாக ஏஜென்சி வச்சு எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்க அதோட நுவான்சஸ் தெரிஞ்சுன்னு நிறையபடியாக பண்ணி எக்கானமிஸ் ஆஃப் ஸ்கேலில் நிறையா பண்ணி திரும்பி நம்ம நாட்டுக்கே அதை நம்மக்கிட்டேருந்து எடுத்துக்கணும். என்னென்ன விஷயம் தெரியாதா, எங்கிட்டேருந்து வாங்கிட்டு எனக்கே திருப்பி விற்கிறியாங்கிற கேஸாக இருக்குது. அதுதான் நியூ ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள். அதுக்கு பெரிய ஃபேமஸ் அது. இவங்க அதே மாதிரி தான் இவங்க பண்ணிருக்காங்க. இப்போ இந்த சாக்ரட்டிஸ் மெத்தட் ஆஃப் எஜுகேஷன்ங்கிறத பற்றி படித்தேன் நான். அதில் என்ன சொன்னால் மெத்தட் ஆஃப் என்கொயரி அண்ட் ப்ராசஸ் ஆஃப் எலிமினேஷன் அப்படின்னு. That is nothing new than what we find in the Taittiriya Upanishad. பிருகுவல்லியில் அப்படியே இருக்கு. பிருகுர் வைவார் உணிஹி வருணம் பிதரம் உபசசாரா கிம் பகவந்த பரமம் வதந்தீதி. அப்படி ஒன்றுனா கேட்குறான். போயிட்டு பிருகு கிட்ட போய் கேட்டோன்னே அவர் சொல்கிறார், இந்த கேள்வி நீ கேட்டியோ இல்லையோ இதுக்கு என்ன பதில்னு போய் தேடின்னு வா அப்படிங்கிறான். அவன் போகிறான், திரும்பி வரான், கிடைக்கல, இதுவா ஃபைனலி ஹி கெட்ஸ் தி ஆன்சர். அப்போ அந்த மெத்தட் ஆஃப் என்கொயரியில் வந்தோடனே அகெயின் இஃப் யூ நோட்டீஸ் ஒரு நல்ல சத் சங்கமோ இல்லை ஒரு பெரிய வித்வான் ஆர்கே ஸ்ரீராம்குமார் எதனா பண்ணுற ஒரு விருது வாங்குறா, அவருக்குன்னா ஒரு பெரியவர் அவர் பண்ணார்னா அவர் என்ன சொல்லுவார், ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாத் ஆனந்தாத்யேவ கல்விமானி பூதானி ஜாயந்தே ஆனந்தே ந ஜாதானி ஜீவந்தி ஆனந்தம் பிரயந்த விசம்பிசந்தீதி சைஷா பார்கவி வாருணி வித்யா பரமேப்யோ மன் பிரதிஷ்டிதா ய ஏவம் வேத பிரதிஷ்டதி अन्नवानन्नादो भवति महान् भवति प्रजया पशुभिर ब्रह्मवर्चसेना महान् कीर्त्या எல்லா விதமான இதுவும் வரட்டும், மகான் கீர்த்தி வரட்டும் அப்படின்னு உனக்கு அவர் ஆசீர்வாதம் பண்ணுறார். அது எப்போ இந்த மாதிரி நீ என்கொயரி பண்ண உடனே ஒன்றா அந்த இடத்துல தான் இருக்கக்கூடிய விஷயம். ஆனந்தம்ங்கிற வார்த்தை நம்மெல்லாம் கேஷுவலாக சொல்கிற ஆனந்தம் வார்த்தை இல்லை. இந்த ஆனந்தம்ங்கிற வார்த்தை என்னுடைய ரிசர்ச் பிரகாரம் இட் இஸ் ஸ்பெசிஃபிகலி டிசைன் டு ஹாவ் சம்திங் டு டூ வித் காட் அண்ட் தி பீயிங் இன் பிளிஸ் வித் ஹிம். பட் நம்மளுடைய மற்ற மெட்டீரியல் சந்தோஷம்லாம் கொடுக்கறதுக்கெல்லாம் இருக்கிறதுக்கு பேர் தான் சந்தோஷம், மகிழ்ச்சி, இன்பம். இந்த மாதிரி வார்த்தைகள் இந்த ஆனந்தம்ங்கிற வார்த்தைக்கு ஈக்குவலண்ட்டாக எனக்கு தெரிஞ்சு ஒரு தமிழ் வார்த்தை இருக்கிறதா தெரியல. பட் அட் தி சேம் டைம் அதுக்கு ஆப்போசிட் வார்த்தை இருக்கிறதா தெரியல. அது ரெண்டும் என்னுடைய அபிப்பிராயம். இஃப் சம்படி நோஸ் யூ கேன் லெட் மீ நோ. பட் அந்த ஆனந்தம்ங்கிறது இஃப் யூ ரியலி லுக் அட் தி மேஸ்லோஸ் ஹைரார்கி, அவன் அந்த செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் சொன்னபோது இந்த ப்ரொஃபஷனல் சக்ஸஸ் இது பண்ணுவோம்ல லெகசின்னு சொல்லிட்டான். அதுக்கு காரணம் என்னன்னா in the self-actualization, self-realization, from what I notice is that they are only able to note that the Atman and the body are different. But how do you reach the ultimate salvation? அவங்க just சொல்கிறாங்களே salvation, they don't believe because they don't believe in the reincarnation theory like the way we Hindus believe. நமக்கு அது இருக்கிறதுனால நம்ம ஃபைனலாக நம்முடைய லைஃப் பர்பஸ் என்னன்னா அறம் பொருள் இன்பம் வீடு தர்ம அர்த்த காம மோக்ஷம் அப்படின்னு அவங்களோட பிரகாரம் வெறும் ஸ்வர்க்கம். ஸ்வர்க்கம் இஸ் நாட் மோக்ஷம். ஸ்வர்க்கம் இஸ் ஸ்டேயிங் இன் 5-star hotel with all the comforts according to the punyam, and once the punyam survives beyond that you come back again. தானேஷா மாதிரி. தானேஷங்கிறவன் என்ன பண்ணா ஒரு சின்ன ஏழை குடும்பத்தில் பகவானை அத்தியந்த பிரேமியோட தினம் பகவானுக்காக தண்ணி கொண்டு போய் கொடுவான். அவன் கேட்குறார், பத்ராஜல ராமதாச சுவாமிகள் கேட்குறாரு, என்னப்பா நான் உன்னை தினம் கும்பிடுறேன், எனக்கு ஒரு தரிசனம் கொடுக்காம அந்த தானேஷாங்கிற துலுக்க ராஜா அவனுக்கு கொடுத்தேன்னு. அப்போ ராமர் சொல்கிறார், உனக்கு என்னையா தெரியும் அவனை பற்றி பூர்வ ஜென்மத்தில் அவன் எப்படி இருந்தான்னு, இப்படியெல்லாம் இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஸ்டோரி சொல்கிறார். அவன் ஹி வாஸ் லைக் திஸ். லாஸ்ட்டு அந்த 1000 குடம் தண்ணியை கொண்டு போது 999 கொட்டினோடனே நான் இவ்வளவு பண்ணினேன், எனக்கு இன்னும் நீ தரிசனம் கொடுக்குற மாதிரி இல்லை, இந்தா வச்சுக்கோன்னு சொல்லி இந்த கடைசியாக அந்த 100வது 1000வது குடத்தை வரணும் கொண்டு கொட்டி தலையில் கொட்டிட்டான். அப்படியே அப்ஷம் பண்ணாமல். அதனால தான் அவனுக்கு பனிஷ்மெண்ட்டாக ஒரே ஒரு குறைச்சலாக கொடுத்து மோட்சம் கொடுத்துருப்பேன், ஆனால் அதுக்காக தான் அவனை ராஜாவாக பண்ணினேன் அப்படின்னு சொல்கிறார்.
அது எதுக்கு என்ன சொல்கிறதுனா, அந்த ஐடியாஸ் வந்து மோக்ஷம் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஸ்வர்க்கம், அண்ட் அட் தி சேம் டைம் த வெஸ்டர்ன் philosophies as propounded in terms of hierarchy of needs theory does not lend itself to understanding clearly the difference between Atman and தி பாடி. சரீரம் வித்தியாசங்கிறது தெரியுமே, அதனால தான் அதை லெகசின்னு சொல்லிட்டு போயிட்டான். லெகசி இஸ் சம்திங் தட் எவ்ரிபடி லீவ்ஸ். மகாத்மா காந்தி ஹஸ் லெஃப்ட் தி லெகசி ஆஃப் கிரேட்டஸ்ட் திங் கால் நான் வயலன்ஸ் அண்ட் அஹிம்சா, சத்தியம் அப்படி சொல்கிறேன். நாராயண தீர்த்தர் அப்படின்னா கிருஷ்ணர் ஒத்தந்தான் பரமானந்தம் அப்படின்னு ஒவ்வொருத்தர் ஒரு விதமான லெகசியை விட்டுட்டு போயிருக்கா. ரமண மகர்ஷி ஹூ am I அப்படின்னு கேட்குற மாதிரி ஒவ்வொருத்தர் ஒன்று விட்டுட்டு போயிருக்கா. அது மாதிரி அந்த ஒரு வார்த்தையை சொன்னாலே நமக்கு அது புரிஞ்சிடும். பட் நம்மளுடைய லைஃப்ஸுடைய சனாதன தர்மத்துடைய பிரகாரம் நம்ம அதெல்லாம் அனுபவிச்சுட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேலே போனோம். ஸோ இஃப் யூ ரியலி நோட்டீஸ் தட் ஈவன் தோ மோஸ்ட் ஆஃப் தி யங்ஸ்டர்ஸ், பர்டிகுலர்லி தி MBA ஸ்டூடெண்ட்ஸ், த பிஸ்னஸ், ஆல் கார்பரேஷன், ஐ கெட் டு கோ அண்ட் டீச் ஸோ மெனி பிஸ்னஸ் பீப்புள் ஆல் த டைம் சேயிங், சார் நீங்கள் மோட்டிவேஷன் தியரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் சொல்லுங்க, தே வில் டூ வெல் அப்படின்னு. பட் டீப் டவுன் இன் மை மைண்ட், என்னையா பெரிய உங்கள் ஊர் மோட்டிவேஷன் தியரி, இது எங்கள் ஊர் யோக சாஸ்திரத்தில் சொன்னது தான், நீங்கள் இப்படி மாடர்னாக உங்களோட தான் அடாப்ட் பண்ணிட்டுங்க எங்களோட விஷயத்தை அப்படின்னு சொல்லணும். சரி, நம்ம தென் லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஸ்டேஜ். What is the next stage? The next stage is that நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியம் பண்ணுற போதும் நினச்சிக்கணும், பகவானே இந்த காரியத்தை நான் ஆரம்பிக்கிறேன், நல்லபடியாக முடியணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பகவான்கிட்ட சொல்கிறோம். அந்த பகவான் அப்படிங்கிறதே யார்? இஃப் யூ ரியலி நோட்டீஸ், த வான் இஸ் ஒன்லி எ குவாலிஃபையிங் டேர்ம். அந்த குவாலிஃபையிங் டேர்ம் வந்து எதோட நவுனோட சேர்த்துருக்கோ அதுக்கு தான். இப்போ வித்வான் அப்படின்னா அந்த யார்? வித்வத் இருக்கிறவன் வித்வான், பலம் இருக்கிறவன் பலவான், தனம் இருக்கிறவன் தனவான் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒரு வான்கிறது. அப்போ அந்த குவாலிஃபைங், அப்போ பகவான் அப்படின்னா அந்த வான் தான் குவாலிஃபையர். அப்போ பகா அப்படிங்கிறது தான் முக்கியம். பகாங்கிறதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் ஒன்றுனா, சாஸ்திரம் சொல்கிறது 6 குவாலிஃபிகேஷன் இருக்குது. அந்த 6 குவாலிஃபிகேஷன் என்னென்னா, ஃபஸ்ட்டு ஸ்ரீ, 2வது ஐஸ்வர்யம், 3வது ஜெயம், விஜயம், நாட் ஜெயம், விஜயம், 4வது யசஸ், புகழ், ஃபேம், 5வது ஞானம், 6வது வைராக்கியம். இஃப் யூ நோட்டீஸ், நம்ம எல்லார்கிட்டையும் இந்த 6 குணங்களும் இருக்குது. ஆனால் அப்போ நம்மளாம் ஏன் பகவான்? பட் ரொம்ப விஷயம் தெரிஞ்சவர் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் சொல்கிறார், தெய்வம் நீ என்று உணர் அப்படின்னு சொல்கிறார் அவர். நம்மளுடைய அத்வைதா ஃபிலாசபியில் என்ன சொல்கிறது? அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொல்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ அந்த லெவலுக்கு உன்னை எலிவேட் பண்ணிக்க முடியும். என்னத்தினாலன்னா, பகவான் ஒத்தர்கிட்ட தான் இந்த 6 விதமான குணங்களும் 100% ஒவ்வொன்றுலேயும் ஃபுல்லாக இருக்குது. நம்மக்கிட்ட இப்போது முகேஷ் அம்பானிக்கிட்ட நிறையா ஐஸ்வர்யமும் ஸ்ரீயும் இருக்குது. $52 பில்லியன் ஒரே வருஷத்தில் $28 பில்லியன் பண்ணால் நேற்றுக்கு போட்டுடலாம். அதனால் மற்றதெல்லாம் இருக்குது சொல்ல முடியுமா? அதே மாதிரி தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லெவல் இருக்குது. அந்த நம்ம என்ன நினைக்கிறோம், அந்த பகவானாக அர்த்தத்துக்கு நம்ம ஆர்த்துக்கு பண்ணணும். அதில் எல்லாத்தையும் விட டஃபஸ்ட் அந்த வைராக்கியம். பார்ட்டிக்கு போகிற வரைக்கும் நினச்சிப்பேன், இன்றைக்கி நமக்கு ஸ்வீட் சுகர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, ஒன்றும் சாப்பிடக்கூடாதுன்னு. அங்கே போவேன், பார்த்தா ரசகுல்லா பிரமாதமாக இருக்கும், இல்லை குலாப் ஜாமுன். பக்கத்தில் இருக்கிற, பரவாயில்ல சார் ஒன்றும் ஆடுது, டேப்லெட் தான் போட்டுக்கிறாள் எடுத்துக்கோங்கன்னு ஒன்று சாப்பிடலாம்னு நினச்சிப்போம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தீங்க, இன்னும் 2 சாப்பிடு. அது வைராக்கியமாக கிடையாது. அது மாதிரி நமக்கு வைராக்கியம் இருக்கிறது தான் முக்கியம். அது ரொம்ப கஷ்டம். வைராக்கியம் இருந்துட்டு அம்பரீஷன் மாதிரி இருந்தால் வைராக்கியம் க்ளீனாக பண்ணிட முடியும். ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஸ்டேஜில் நம்மளே கொண்டு வந்து வச்சுக்கணும். அந்த பகவான்கிட்ட நம்ம கேட்கக்கூடிய விஷயங்கள் இதுதான். இது மாதிரி என்னை காப்பாற்றி, இது மாதிரியெல்லாம் பண்ணுறோம் சொன்னால், அப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன? அப்போ அங்கே தான் நமக்கு நம்மளுடைய திறமைக்கு அப்பால் ஏதோ ஒன்று நம்மளை வாட்டி வைக்கிறது அப்படிங்கிற எண்ணம். அஃப்கோர்ஸ் அக்னாஸ்டிக் அண்ட் ஏத்தியஸ்ட்கல்ல அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அவங்க. தே கால் இட் பை டிஃப்ரெண்ட் நேம். நேச்சர்மா, நம்ம இயற்கைங்கிறதே கடவுள்னு தான் சொல்கிறோம் நம்ம. அது மாதிரி அவன் சொல்வான். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் பகவான் தொழுற போது என்னென்னா, யூ ஸ்டார்ட் வித் ஸ்ரவணம். எதை எடுத்தாலும் நல்ல குணங்களை கேட்கணும், பகவானுடைய கல்யாண குணங்களை கேட்கணும். அது கேட்டுருக்கிறதையே கேட்க ஒன்றும் இல்லை, 10 தடவை பாட்டு கேட்டோன்னா இந்த பாட்டை நம்மளும் பாடினாலும் அட்லீஸ்ட் வெளியில் பாடாட்டாலும் பாத்ரூம்லையாவது பாடுறோம். சொரராக சுதா, மாமி சிரிக்கிறா, என்ன பண்ணுறது, சொரராக சுதா அது மாதிரி நம்ம பாடுறோம் அங்கே நினச்சிட்டு. அப்போ யாரும் கேட்க முடியாத, வெளியில் வந்து தொல்லடா லேட் ஆகிட்டு இருக்கு, அப்புறம் நீ பாடிக்கோ கச்சேரின்னு அம்மா திட்டுற வரைக்கும் நான் பாடிட்டு இருக்கலாமே, அதை பற்றி ஒன்றும் கவலை இல்லை. ஸோ பண்ணுறோம். அவன் ஸ்ரவணம் முதல்ல எடுத்த உடனே.
அது எந்த ஸ்டேஜில் இருக்குது? ஃபஸ்ட்டு பேசிக் லெவலில் இருக்கிறவங்க வேலை எல்லாத்துன்னு ஏதோ ஒரு வேலை இருக்குது, போகிறோம் சாப்பிட்றோங்கிற போது வேலை இல்லாமல் துடிச்சுட்டு இருக்கிறவனுக்கு அந்த பாட்டு வருமா? பசியில் துடிக்கிறவனுக்கு வராது அந்த எண்ணம். அதனால ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் சிரவணம், அதோட கீர்த்தனம், அது ரெண்டும் சேர்ந்து 3 தடவை கேட்டால் கேட்கணும்னு. அது இருக்கிறது எங்கே? ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் நீங்கள் நீட்ஸில் இருக்கிற போது அது நீங்கள் ஸ்டீலி அன்னமய கோஷத்தில் தான் இருக்கீங்க. அப்போ நீங்கள் என்ன ஸோ இப்போ நம்ம இருக்க போனோம். அப்போ உங்களுக்கு என்ன ஒரு விதமான மனசில் ஒரு பேசிக் லெவல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், விச் இன் கேஷுவல் பார்லான்ஸ் வி சே ஆனந்தம் அப்படின்னு நினச்சிக்கிறோம். அந்த அப்போ நமக்கு நினச்சிக்கிறேன், நல்ல வேலைப்பா பகவான் தயா பண்ணினார், நல்ல வேலை ஏதோ வண்டி ஓடின்னு இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் த வேர்ல்டில் வி லிவ் இன். பட் தென் யூ மூவ் டு த நெக்ஸ்ட் ஸ்டேஜ். யூ ஆர் நவ் இன் ஸ்டேஜ் 2 வேர் யூ சே, சரி இது இருக்குது, லாங் டேர்மாக நம்ம என்ன பிளான் பண்ணோம்? ரிட்டையர்மெண்ட்டுக்கெல்லாம் தானே பண்ணணும், செக்யூரிட்டி எல்லாம் இருக்கணும், கல்யாணத்துக்கு பொண்ணு இருக்கா, பையனுக்கு காலேஜுக்கு சேர்க்கணும், அதுக்கெல்லாம் எதான பண்ணலாம் பண்ணமே அப்படிங்கிற அந்த ஸ்டேஜ் வரபோது பகவான் நினச்சிடும், பகவானே என்னமோப்பா அருள் பண்ணிட்டே, இருந்தாலும் எனக்கு இது எதான வழி பண்ணுப்பா, இன்னும் கொஞ்சம் எதாவது ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு வழி பண்ணுன்னு. கான்ஸ்டண்ட்டாக த லெவல் ஆஃப் திங்கிங் அபவுட் காட் increases and it also becomes more intense. ஸ்மரணம், பிரகலாதன் துருவன் மாதிரி எப்போ பார்த்தாலும் நினச்சிட்டே இருக்கும் பகவானை. வெளியில் சொல்ல முடியாது சில சமயங்களில் கஷ்டங்களை, ஆனால் மனசில் நினச்சிட்டே இருக்கும். அது மாதிரி பண்ணுற போது பகவான் பார்க்குறாரு, டேய் இவன் நம்ம கஷ்டப்படுறான்டா, இவனுக்கு நம்ம எதான பண்ணுவோம் அப்படின்னு. அதோடு மட்டும் இல்லாமல் நமக்கு அந்த நல்ல எண்ணங்கள் இருக்கிறதுனால நம்ம எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம இதை விட மோசமாக இருக்கிறவா எவ்வளோ பேர் இருக்கா, நம்ம அட்லீஸ்ட் உதவியாவது கொஞ்சம் பண்ணுவோமேன்னு நம்மளுடைய கஷ்டங்களை பொறுத்துட்டு நம்மளுக்கு இஷ்டம் இருந்தாலும் பொறுத்தியாருக்கும் நம்ம ஏதோ பண்ணுறான், அதை பார்த்துட்டு இருக்கார் கடவுள். அப்போ சொல்கிறார், சரி நம்மளையும் நம்புகிறான், செய்கிற தொழிலையும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பண்ணுறான்னு சொல்லிவிட்டு ஒரு கிருப்பை பண்ணுறார். ஆக்சுவலி இந்த ஹயரார்கி தயை, கிருப்பை, கருணை, அனுகம்பை, அனுகிரகங்கிறது வேதாந்த தேசிகர் சொல்லி எழுதியிருக்கார் ஒரு இதில், அதை படித்தேன் நான், அதுலேருந்து தான் இதை பண்ணியிருக்கேன் நான். ஹயரார்கி ஆஃப் நீட்ஸ் ஆஃப் கோர்ஸ் மேஸ்லோ, கோஷம்ஸ் இஸ் யோக சாஸ்திரம். அப்போது உடனே அவர் பண்ணுற போது நம்ம நினச்சிக்கிறோம், சரி பரவாயில்ல அப்படின்னு. யூ மூவ் டு த தேர்ட் ஸ்டேஜ் நவ் ஃப்ரம் த செகண்ட் ஸ்டேஜ். அந்த தேர்ட் ஸ்டேஜ் ஆகிறபோது தி லெவல் ஆஃப் இன்டென்சிட்டி சேயிங், ஹே I think I got the ability, கடவுள் நமக்கு கொடுத்துருக்காரு, I think I should not waste my energy and potential in doing things. I'm just reminded of what my dad used to say, and last year in the inaugurationக்கு வந்தபோது மிஸ்டர் வேதநாராயண் அப்பாவோட எனக்காக ரோல் மாடல் மாதிரி சொல்லுவார், IAS கலெக்டர். அவர் சொல்லுவார், அப்பா ஏண்டா பொழுத போகின்னு இருக்க, உருப்படியாக அதை படுறா, கடவுள் உனக்கு திறமை கொடுத்துருக்கார், படிடா IAS படிடா அப்படின்லாம் சொல்லுவார். ஆமாம், நம்மளுடைய பொட்டென்ஷியலை நம்ம ரியலைஸ் பண்ணுறதுக்கான லெவலில் வந்த உடனே நம்ம என்ன, we move to the third stage where we say we have to do something much more than that அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த belonging needs இருக்கோம். இப்போ நம்ம வந்து இந்த கோஷத்தில் வந்து we are now in மனோமய கோஷம். So you start activating your mind and start thinking about doing things and level. But at the same time deep down in your heart you see, மனுஷயத்தினால மட்டும் ஒன்றும் பண்ண முடியாது. It's like the mirror image of the coin. அரசாங்க முத்திரை இருக்கணும், அதோட வேல்யூ இருக்கணும், அப்போ தான் அந்த காயின் செல்லும். ரெண்டு பக்கமும் அரசாங்க முத்திரை இருந்தால் செல்லாது, ரெண்டு பக்கமும் நாணயத்துடைய மதிப்பு இருந்தாலும் செல்லுது. ஒரு சில அரசாங்கம் அங்கீகாரம் பண்ணணும், guaranteed by the Reserve Bank of India அப்படின்னு போட்டால் தான் அந்த நோட்டுக்கு வேல்யூ. அதர்வைஸ் நீங்கள் 10 நடிச்சா விளையாட்டுக்கு தான் அது. அதே மாதிரி தான் அந்த மனசில் அது இருந்துகிட்டே இருக்கும் நமக்கு. அதனால என்ன பண்ண, கடவுள் உடனே நமக்கு தேர்ட் ஸ்டேஜில் கொடுக்குற போது பக்தியும் ஜாஸ்தியாகுது. ஸோ நம்ம வி லெவல் ரைஸ் அவர் செல்ஸ் டு த தேர்ட் லெவல் ஆஃப் பக்தி. அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம். நல்ல பூக்களால் பகவானை உன்னை ஆராதிக்கிறேன், உனக்காக தினம் வந்தனம் பண்ணுறேன் அப்படின்னு அது மாதிரி பண்ணிவிட்டு then we also move to the third level here in terms of our efforts, where we try to establish our own acceptance people, and then at that time we also go and do things for others irrespective of our personal convenience. நம்ம பொறுத்தியாருக்கு உதவி இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணுறோம். அதை பெருமாள் பார்த்துட்டு இருக்கார். அப்போ அவர் என்ன சொல்கிறார், இவனுக்கு உனக்கு கருணை கொடுக்குறார் அவர், இந்த கருணை. ஸோ அப்போ அந்த சந்தோஷம் லெவல் என்னது, முதல்ல வெறும் ஆர்டினரியாக ஆனந்தம் அப்படிங்கிறது. ரெண்டாவது ஸ்டேஜில் என்னது, அது நித்திய ஆனந்தமாக இருது, அன்னன்னைக்கு சந்தோஷமாக இருக்கிறதுனால சந்தோஷமாக இருக்குது. இந்த மூணாவது சேர்த்த வந்து என்ன, it is not only a material pleasure or bodily pleasure, but it's also giving you pleasure intellectually, because நீங்கள் உங்களுடைய வே அவுட் ஆஃப் த வே போய் கருணை பண்ணதுனால. ஒன்றும் இல்லை, நான் ஒரு தடவை JFKக்கு ஒருத்தரை ட்ராப் பண்ண போயிருந்தேன் ஏர்போர்ட்டில். அங்கே யாரோ ஒரு ஓல்டு லேடி அவள் ரிசீவ் பண்ணுறதுக்காக வந்திருந்தா, ரிசீவ் கவுண்டரில் வர வேண்டிய இடத்துல வந்திருந்தா. ரொம்ப நேரம் பார்த்தேன், அவள் யாரும் வரல. அப்போ மாமி என்ன ஏன் இருக்கலண்ணா, இல்லைப்பா என் புள்ள என்னை கனெக்டிகட்லேருந்து கூட்டின்னு வரேன்னு சொன்னான், எனக்கு இன்னமும் வரல, எனக்கு என்ன இல்லைண்ணா, உங்ககிட்ட நம்பர் இருக்காண்ணா, அவன் ஃபோனெல்லாம் ஒன்றும் வேண்டாமா நான் வந்துடுறேன்னு சொன்னான்னா, 1/2 மணி நேரமாக காத்துட்டுருக்கேன் அப்படின்னா.
நான் யோசனை பண்ணேன், நான் என்ன இப்போ பெரிய பண்ணேன், நான் நியூஜெர்சிலேருந்து நியூயார்க் போனேன், நியூயார்க்லேருந்து ஃபர்தராக கனெக்டிகட் இன்னொரு 150 miles, மேட்டர் ஆஃப் 3 + 3 6 hours. ஆமாம், நான் ஒன்றும் பெரிய குச்சியோட பொழுது 6 மணி நேரத்தில் நான் ஒன்றும் பெரிய மினிஸ்டர் இல்லை. சரி போ மாமி நீங்கள் வாங்க உட்காருங்கன்னு சொல்லிட்டு உங்கள் அட்ரஸ் மாத்திரம் வச்சுருந்தா கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டேன். அவன் ரொம்ப சந்தோஷம், சார் இன்றைக்கின்னு பார்த்து எனக்கு அந்த இன்ஃபர்மேஷன் லேட்டாக வந்தது, ஃப்ளைட்காரன் டயத்துக்கு வந்துட்டான்னு தெரியாது, நான் இனிமேல் தான் கிளம்பலான்னு நினச்சேன், நீங்கள் கொண்டு விட்டாலே ரொம்ப தேங்க்ஸ் நம்ம புள்ள சொல்லிட்டான். அது வந்து நார்மலி இட்ஸ் a little unusual that you go out of the way to go. சார் நீங்கள் மாமி நீங்கள் நியூஜெர்சி போகிறதான்னு நான் கொண்டு போய் நீங்கள் கனெக்டிகட்டில் இருக்கலே அங்கே போகிறேன் அப்படி சொன்னதுனால அது தப்பு இல்லை, ஏதோ பண்ணணும் தோணுது. அதுதான் கருணை. நம்மளுடைய சொந்த காரியத்தை விட்டுட்டு பிரத்தியாருக்காக போய் சாக்ரிஃபைஸ் பண்ணுறது, அதை பெருமாள் பார்த்துட்டு இருக்கார். அப்போ நமக்கு முன்னா அப்போ இன்னொரு கொஞ்சம் ஜாஸ்தி நமக்கு மெட்டீரியல் ப்ளஷர், மனசுலையும் சந்தோஷம் பற்றியா அவசியமாக இருக்கிறதுக்கு பண்ணுமேனு சத்து சித்து ஆனந்தம் சச்சிதானந்தம் நான் எழுதுறது. ஸோ தட்ஸ் த தேர்ட் ஸ்டேஜ். ஃபோர்த் ஸ்டேஜ் நம்ம வரோம். இப்போ நவ் யூ ஆர் இன் த ஃபோர்த் ஸ்டேஜ் வேர் யூ ஆர் ஏபிள் டு think for yourself, விஞ்ஞானமயம், intellectual analysis and stimulationலாம் பண்ணி கோஜனை பண்ணி என்ன பர்பஸ்னா கேட்குற போது then you are in the fourth level saying okay, I'm going to do something professionally that will establish myself, my identity and things like that in normal living. But in terms of the bhakti hierarchy, it is now at a higher level. சக்கியம், நீங்கள் என்ன கடவுளோட யூ ஆர் நோ மோர் ஐடென்டிக்கல் வித் ஹிம். அந்த எல்லா விதத்துலேயும் அவரோட பண்ணுறது நிமிஷ நேரத்துக்கு அவரே நம்ம ரசித்து எல்லாம் பண்ணுறோம். அதுக்கு கரஸ்பாண்டிங்காக இந்த இடத்துல நம்ம வந்தோம்னா we are able to provide more happiness. அந்த சமயத்தில் அனுகம்பைங்கிறது எப்படின்னா, நமக்கு ஒருத்தர் ஏதான விதமான கஷ்டங்கள் கொடுத்தா கூட இருந்தால் இன்னா ஒருத்தாரே ஒருக்க அவர் நான நன்னயம் செய்து விடுங்கிற மாதிரி பிரகலாதன் தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். கடவுள் ரூபத்துலேருந்து ஒன்று உனக்கு என்னடா வேணும்னு கேட்டோன்னு சொல்லார், எங்கள் அப்பா தெரியாத்தனமாக பண்ணிட்டா அவருக்கு மோட்சம், நீ பிறந்த போதே அவருக்கு மோட்சம் கிடச்சி கொடுத்துறா, அதை பற்றி கவலைப்படாதுன்னு. அதாவது எனிமிக்கு கூட நல்லதாக இருக்கணும்னு விரும்பக்கூடியது. ஈவன் விபீஷணன் சேஸ் த சேம் திங். எங்கள் அண்ணா ராவணன் பண்ணிட்டான், கும்பகர்ணன் ரொம்ப நல்லவன், அவனுக்கு கொடுக்கணும்னு கேட்குறான். அது தன்னுடைய எனிமையாக இருந்தால் கூட அவளுக்கு அவன் யாரை விரட்டினவான், பொலியில் போடான்னு சொன்ன ராவணனுக்காக அப்படி பண்ணார். அது அனுகம்பை பண்ணுவார் அப்படின்னு தேசிகன் சொல்கிறார். அது மாதிரி சொன்ன உடனே உங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் ஆகுதுன்னா இப்போது சத்து சித்து ஆனந்தம்னா யூ எலிவேட் யுவர் செல்ஃப் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ் டு ஒன் மோர் லெவல். பிரம்மானந்தம், பிரம்ம லோகத்தில் இருக்கக்கூடிய சைக்கியத்தில் இருக்கக்கூடியவாளை மாதிரி லெவல் ஆயிடுறது. அது யார் எந்த மாதிரி பிரம்ம லோகத்தில் இருக்கக்கூடியதுக்குன்னா பெஸ்ட் லோக எக்ஸாம்பிள்னா நம்ம ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவளெல்லாம் மாதிரி இருக்கிறவா. அந்த ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு பொருள்களெல்லாம் கொடுத்து சுவாமிக்கு காளிக்கு நேவேதியம் பண்ணு, அர்ச்சனை பண்ணு, அபிஷேகம் பண்ணுன்னா அந்த பேஷ்காரோட ஒய்ஃப் எய்த்த வீட்டிலே இருப்பாள். அவங்க பார்த்துட்டே இருக்காங்க. இவர் எல்லா பொருளையும் தன் தலையிலேயே கொட்டிக்கிறார். ஆத்துக்காரர்கிட்ட சொன்னால், என்ன இவர் நான் இந்த கதாயி இப்படி எல்லாம் பண்ணுறான்னு. சரி நான் பார்க்குறேன் அப்படின்னு பேஷ்காருங்கிற முறையில் கோவில் தர்மகர்த்தா ஒன்றா பார்க்குறார். போகிற போது பார்க்குறார் அவர் பேஷ்காரா இவர் கதாயியாக பார்க்குறார். திரும்பி வரப்போது பார்க்குறார் காளியம்மன் சொருவம் பார்க்குறார். தென் ஹி கோஸ் அப்படியே கம்ப்ளீட்டாக போய் விழுந்துடுறார். ஸோ ஹீ இஸ் அட் தட் லெவல். அப்படின்னா என்ன அர்த்தம், பகவானுடைய ஸ்வரூபம் வந்தாச்சு அவருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல நல்ல லெவலில் இருக்கிற போது என்ன பண்ணுறோம், நம்ம அந்த வேர்ல்டில் வி லிவ் இன். பட் வென் யூ கோ டு த செகண்ட் ஸ்டேஜ், பகவான் பார்க்குறார், சரி இவன் நல்ல கேண்டிடேட் நம்ம கிட்ட கூட்டின்னு வரத்துக்குன்னு தன்னுடைய லோகத்துக்கு மெதுவாக அழைச்சிக்கிறார். யூ கம் டு மை வேர்ல்டு அப்படிங்கிறார், சா லோகம். தென் த தேர்ட் ஸ்டேஜில் வரும்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா, இன்னும் கொஞ்சம் கூட கருணையாக இருக்கான். எல்லார்கிட்டையும் தன்னுடைய சொந்த விருப்பம் இல்லாமல் பகவானை அத்தியந்த பிரேமியோடு தொழுதுட்டு நம்மக்கிட்ட வரதுக்கு பண்ணுறான். அதனால் சாமீப்பியம் தன் கிட்ட கூட்டின்னு வரார் தன் கிட்டேயே. ஃபோர்த்து ஸ்டேஜ் வந்த உடனே என்ன பண்ணுறார், இப்போ கதாயமாக இருக்கட்டின தன்னுடைய சுரூபத்தையே கொடுக்குறார். அதனால நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான ஞானிகள்லாம் நம்ம எவ்வளோ பேர் இருக்கோம். வேதாந்த தேசிகர் பாதுகா சகஸ்திரத்தை எழுதின உடனே அந்த நாளில் அவள்லாம் நேர கடவுளோட பேசுவார்னு சொல்லியிருக்கு. அவள் பேசினாரா, என்ன கேட்டார்னா, நீ பாதுகா சகஸ்திரத்தில் ஒரே ராத்திரி 1000 பண்ணினேன், ரொம்ப நன்னா இருந்தது, ரொம்ப பிடிச்சதுன்னு வெங்கடாஜலபதி சொன்னாராம். அதுக்கு வெங்கடாஜலபதி அவர் வேதாந்த தேசிகர் சொல்கிறாராம், இது எப்படி இருக்குன்னா, ஒரு வீணை ஒருத்தர் நன்னா வாசிச்சார்னா, ஆனால் வீணை தந்திக்கிட்ட போய் தந்தியே நீ ரொம்ப நன்னா வாசிச்சேன்னு சொல்கிற மாதிரி இருக்குது அப்படின்னார். ஏன்னா நீங்கள் தான் வாசிக்கிறவன், நான் வெறும் தந்தி, என்னை போய் நீ நன்னா வாசிச்சுன்னு சொல்லிட்டே, வாசிக்கிறது நீ அல்லவோ அப்படின்னு சொன்னாராம் வேதாந்த தேசிகர். அப்பேற்பட்ட ஒரு மனோபாவம் நமக்கு வந்துடுத்துன்னா we are going to be so happy. அதனால் அவர் என்ன பண்ணுறார், அப்போ உனக்கு அவருடைய ஐடென்டிட்டியே உங்களுக்கு கொடுத்தாரு. சார் நீங்கள் கவலைப்படாங்க, நீங்கள் எனக்கு கொடுத்தாலும் ஒன்று தான், அவருக்கு கொடுத்தாலும் ஒன்று தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கிறார் சாரூபம். ஸோ இஃப் யூ லுக் அட் ஆல் திஸ், வெதர் இட் இஸ் தீக்ஷர், தியாகராஜ சுவாமிகள், நாராயண தீர்த்தர், Ramadasar, all the people who we call enlightened souls, they all have gotten up to that level. Only a selected few,
ஆண்டாள் ஃபார் எக்ஸாம்பிள் ரங்கமன்னாரை கல்யாணம் பண்ணிக்கிறா, கல்யாணம் பண்ணிட்டு நேராக அப்பாவோட போகிறார், பெரியாழ்வாரோட போன உடனே ஸ்ரீரங்கம் போன உடனே பெரியாழ்வார் வெளியிலே நிற்கிறார், அவருக்கு வர கிடைக்கல. ஆனால் அவங்க ஆண்டாள் கடிச்சு ஐக்கியமாயிடுறாங்க. அப்புறம் அவர் அசரீரியாக சொல்கிறார், இல்லை இல்லை உனக்கு இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது, அப்புறமா நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரியாழ்வாருக்கு கொஞ்சம் நாள் கழித்து சான்ஸ் கொடுக்குறேன். அதே மாதிரி திருப்பாணாழ்வார் சொசைட்டியால் நிராகரிக்கப்பட்டவன், யாரும் பண்ணல. ஏன்னா அவன் நந்தனார் சொசைட்டியால் நிராகரிக்கப்பட்டது புலையன்னு சொல்லிட்டு ஃபேசினேட்டிங் ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, அந்த புலையன் அப்படின்னு அவரை எல்லாரும் சொல்லிட்டு இருந்தவரை கடைசியில் அந்த சிவபெருமான் திருநாளை போவார் சரித்திரத்தில் சேக்கிழார் எழுதுகிறார், நீ நாளைக்கு போகிற போது நான் 3000 தீட்சிதர்களுக்கு சொன்னால் அவள்லாம் வந்து அவரை கூப்பிடுறது ஐயா அப்படின்னு கூப்பிடுறார். ஃபர்ஸ்ட் டைம் சேக்கிழார் யூசஸ் த வேர்ட் ஐயா டு ரெஃபர் டு நந்தனார், ஹூ அன்டில் தட் டைம் இன் சேக்கிழார்ஸ் பெரிய புராணம் ஸ்டோரி இஸ் ரிட்டன் ஆஸ் புலையன். புலையன்னா இந்த தோலெல்லாம் உடச்சி சுவாமிக்காக பண்ணக்கூடியவன், அந்த தொழில் இருந்தவன். எதுக்காகன்னா ஐயன்கிற வார்த்தைக்கு அவ்வளோ வேல்யூ. என்னென்னா 4 வேதங்களையும் கற்றறிந்து பகவானுக்காக சேவை பண்ணக்கூடியவர்கள் தான் ஐயன். அந்த ஐயன்கிற வார்த்தை என்ன, பகவானே சொன்னதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன புலையனாவது கிளையனாவது, அது யார் சொல்கிறா? 3000 தீட்சிதர்கள் அந்தன்னைக்கு செய்யக்கூடியவா. ஸோ அவள்லாம் அந்த ரூபத்தில். அவரும் அதே மாதிரி தான், நேராக ஸ்நானம் பண்ணுறார், போகிறார், மறைஞ்சு போயிடுறார். ஆண்டாள் போகிறா பண்ணுறார், திருப்பாணாழ்வார் அதே மாதிரி போகிறார், மறைஞ்சு போடுறார். ஈவன் நம்ம சபாபதிக்கு வேறு தெய்வத்தில் பார்க்குறோம், 3 பாட்டு பண்ண அரிய புலைய மூவர் அடைந்தார் அடைன்றே புராணம். புலவர் இல்லை, அரிய புலையர் 3 பேர். அது என்ன, நந்தன் சாம்பன், பெற்றான் சாம்பன், தில்லை வெட்டியான். அந்த தில்லை வெட்டியானுக்கு பேர் என்னன்னே தெரியாது, வெட்டியான்கிறது வேலை, தில்லையில் இருந்ததுனால தில்லை வெட்டியான். நந்தனார் சரித்திரம் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த தில்லை வெட்டியானு சம்மன் பெற்றவர்களும் மோட்சம் கிடைச்சது எப்படின்னா, அவங்க கோவிலுக்குள்ளே நுழைஞ்சுடுறாங்க. ஆனால் அவங்க புலையர்களாக இருக்கிறதுனால எல்லாரும் அடிக்கிறதுக்காக ஓடி வரா, நடராஜான்னு சொல்லிகிட்டே உள்ளே போகிறா, நேரம் அப்படியே மறைஞ்சு போயிடுறாவா. ஸோ அதுதான் 5th லெவல் ஆஃப் ஸ்டேஜ், அது சாயுஜ்யம். அவளுக்கு எல்லாருக்கும் அந்த விதமான ஒரு ஸ்வரூபமே, பகவத் ஸ்வரூபமுக்கும் அவருக்கும் வித்தியாசம் கிடையாது. இந்த மேத்தமேட்டிக்கல் டேர்ம்ஸ் சொல்கிறதுனா ஈக்குவல் டு ஐடென்டிக்கலி ஈக்குவல் டு. ஸோ பகவானோட ஈக்குவலண்ட்டாக சாயுஜ்யம் இருக்கிறது ஐடென்டிக்கலி ஈக்குவல் டு, சாரூப்பியம் இருக்கிறது ஈக்குவல் டு, சாமீப்பியம் போகிறதுங்கிறது ஈக்குவலண்ட் டு. அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம அந்த லோகத்தில் போகிறதுக்கப்புறம் தான் இதெல்லாம் கிடைக்கும். அங்கே போகிற வரைக்கும் கிடைக்கணும், அதுக்கப்புறம் தான் அந்த டிக்கெட் கிடைக்கும். அது மாதிரி மேத்தமேட்டிக்கலாக சொல்கிறது தான் அந்த மாதிரி ரிலேஷன். ஸோ இஃப் யூ ரியலி லுக் அட் the interrelationship between all these terms that we talk about, whether it is hierarchy of needs or different layers, நம்ம உடம்புலேயே இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் லேயர்ஸ், யோக சாஸ்திரப்படி அன்னமயம், பிராணமயம், மனோமயம், விஞ்ஞானமயம், ஆனந்தமயம், இந்த லெவலில் அதுக்கு கரஸ்பாண்டிங்காக இதுக்கு நடுவில் இந்த நவவித பக்தி, என்ன பகவானுடைய அனுகிரகம் இருந்தால் தான் கிடைக்குங்கிற அந்த நம்பிக்கை இருக்குது. என்ன நம்ம சொல்லவும் பட்டிருக்காது, தர்மார்த்த காம மோட்ச சதுர்வித புருஷார்த்த சித்தியர்த்தம் அப்படிங்கிறதுக்கு பகவானுடைய அருள் எல்லாம் முடியாது. இன்ஃபேக்ட் மோட்சமே பகவான் விருப்பப்பட்டால் தான் கிடைக்கும். நம்ம என்ன வேணா பண்ணலாம், நமக்கு as I said 5 ஸ்டார் ஹோட்டலில் எவ்வளோ நாள் வேணால் இருக்கலாம் சொர்க்கத்தில், அதுக்கப்புறம் அங்கேருந்து அது அடுத்த லெவல் கிடைக்குமா சொல்ல முடியாது. அது அவருடைய அனுகிரகம் இருந்தால் தான் கிடைக்கும். அதுதான் மோட்சம். அது கிடைக்கிறதுக்கே அவருடைய அனுகிரகம் வேணும். அதனால தான் இந்த 5 ஸ்டேஜஸ் என்ன போகிற மாதிரி அகைன் ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணோஹோ ஸ்மரணம், பாதசேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம். இந்த ஆத்ம நிவேதனம்ங்கிற பக்தி லெவல் தான் ஹையஸ்ட் இந்த சாயுஜ்யம் கிடைக்கிறதுக்கு ஈக்குவலண்ட்டு. இல்லை ஆனந்தத்தில் லெவல் இருக்கிற போது பிரம்மானந்தத்துக்கு அடுத்தது பரமானந்தம். ஆக்சுவலி இஃப் யூ நோட்டீஸ் தோஸ் ஆஃப் யூ ஆர் ஃபெமிலியர் வித் தியாகராஜ சாங்ஸ் டு த பெஸ்ட் ஆஃப் மை நாலேஜ், அஃப்கோர்ஸ் ஸ்ரீராம் குமார் ஆர் மாமி கேன் கரெக்ட் மீ, ஸ்வரராக சுதாங்கிற பாட்டு 1 தவிர வேறு எதுலேயுமே தியாகராஜர் பரமானந்தம்ங்கிற வார்த்தையை சொல்லவே இல்லை. நாதலோலுடைய பிரம்மானந்தம் சொல்கிறார், மனசுலோனிமா மர்மமு தெலுசுனுவில் பிரம்மானந்தம் சொல்கிறார், மற்றதில் ஆனந்தம் சொல்கிறார். பரமானந்தம்ங்கிற வார்த்தையை எனக்கு தெரிஞ்சு அந்த ஸ்வரராக அல்லஸ் ஐ கேன் ஸ்டாண்ட் கரெக்டட் இஃப் மாமி கேன் டெல் மீ தட் சம் அதர் துளசி பிளவில் இருக்குது. ஓகே, பரமானந்த முலை, ரைட். அது 2 பாட்டில் சொல்லியிருக்கார், கரெக்ட். ஸோ அது மாதிரி 2-3 செலக்டட் சாங்ஸ்லாம் தான் பண்ணியிருக்காரு ஒழிய மற்ற இடத்துலலாம் அவர் சொல்ல என்ன அது ஹையஸ்ட் லெவல். ஆக்சுவலாக அந்த சொரராக சுதால அந்த சொரார்ணமுங்கிற அந்த இதே சொல்கிறார் அவர். நீ நம்ம ஞானிகள் பல ஜென்மாக்கள் எடுத்த பிறகு தான் என்னை அடைவரான்னு கிருஷ்ணர் சொல்கிறார், ஞானிகள் பண்ணுறார். ஆனால்
ஸ்வரங்களை நீ கோலாகலமாக பண்ணா, கோலாகல சப்தஸ்வர அப்படின்னு நீ அதை ஸ்வரூபமாக பண்ணினேன்னா உனக்கு கேரண்டீட் அப்படிங்கிறார் சொல்கிறார். அதுக்கு என்னென்னா ஸ்வரார்ணவத்தில் இருக்குன்னு சிவபெருமான் பார்வதிட்ட சொல்லியிருக்கார். அந்த ஸ்வரார்ணத்தில் நாரதர் கொடுத்த சூத்திரத்தில் இருக்குன்னு சொல்கிறார் அவர். அது மாதிரி நமக்கு வந்து சொர்க்கம் கிடைக்கணும்னா இந்த மாதிரி ஹையஸ்ட் லெவல் ஆத்மனு தன்னையே தன்னை அர்ப்பணம் பண்ணிக்கிறதுக்கு. அது மாதிரி யாராவது இருந்தாளா அப்படின்னா நான் உங்களுக்கு கொடுத்துருக்க ஹேண்ட் அவுட்டில் பார்த்தேன்னா உங்களுக்கு யார் யார் எந்தெந்த வித பக்தி பண்ணி எப்படி மோட்சம் அடைஞ்சா அப்படிங்கிறது இருக்கும். அதை போட்டிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ரவணம்னா முதல்ல கிங் பரீட்சித், அவன் 7 நாளில் பாம்பு கடிச்சு சாப்பிட்றான்னு சொன்னால் அவனுக்கு கிடச்சி கொடுத்து. அடுத்தது கீர்த்தனம், லார்ட்ஸ் நேம் கொடுத்தது யார்? சுகபிரம்ம ரிஷி, அவர் தான் சொல்கிறார் உங்களுக்கு. ஸ்மரணம் பிரஹ்லாதன், எப்போ பார்த்தாலும்னா துருவனையும் சேர்த்துக்கலாம் அதுலேயே மாதிரி. பாத சேவனம் லக்ஷ்மி சொல்லலாம், பரதன் சொல்லலாம், மகாலட்சுமி சொல்லலாம், எல்லாரையும் சொல்லலாம். அர்ச்சனம் பிருத்து சக்கரவர்த்தி சொல்லலாம், வீராடன் அவ 2 பேரும் அர்ச்சனை பண்ணி முன்னுக்கு வந்தான் சொல்லலாம். வந்தனம் சுமந்திரர் பண்ணினார், அக்ரூரர் பண்ணினார், அவ 2 பேருக்கும் சொல்லலாம். தாஸ்யம் தாஞ்சனை எனக்கு தெரிஞ்ச ஆஞ்சநேயர் ஒருத்தர் தான் அவ்வளோ தாசிய பாவத்தோடு பண்ணியிருக்கார். சக்கியம் அர்ஜுனன் பண்ணினா, சுக்ரீவன் அங்கே இருந்தான் இதில். ஆத்ம நிவேதனம் விபீஷணன் பண்ணா, சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே நிவேதய தமாம் சிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம்னு சொல்கிறா. அதே மாதிரி பலி சக்கரவர்த்தி தன்னையே தானே பண்ணிக்கிறார். ஸோ இது மாதிரி ஒவ்வொருத்தரும் பண்ணியிருக்கார் பலவிதமான இதில். இதுக்கு இப்போ நம்ம லைஃப்பில் இது பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, முக்கியமாக நமக்கு வேண்டிய கேரக்டர்ஸ் என்னென்னா, இந்த பர்டிகுலர் ஸ்லோகம் சார்ட் ஆஃப் டெல்ஸ் அஸ் திஸ். யாரா உன்னுடைய அம்மான்னு கேட்டால் தியாகராஜர் சொல்கிறார், இந்த பண்ண ராம அம்மா அப்பா அப்படின்னு, தம்பிகள் லக்ஷ்மணன் பராசரர் அவள்கள்லாம் இருக்குன்னு அந்த பாரி சீத்தம்மா மாயம்மாவில் சொல்கிறார். அதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கெல்லாம் என்ன வரணும்னா, நம்மளுடைய வேல்யூ சிஸ்டம் இருந்து எது இருந்தால் இந்த 5 விதமான சந்தோஷத்தையும் எப்பவும் பண்ணலான்னா என்னென்னு இருக்கணும்னா, சத்யம் மாதா, பிதா ஞானம், தர்மோ பிராதா, தயா சகா, சாந்தி பத்னி, க்ஷமா புத்திரஹா, ஷட்டு மம பாந்தவாஹா அப்படின்னு சொல்லியிருக்கா. இந்த 6ம் என்னிடம் இருந்தால் இவர்கள் தான் என்னுடைய உறவினர்கள் அப்படின்னு. பட் ஆக்சுவலி பர்த்ருஹரி வேறு விதமாக சொல்கிறார் பாருங்க. யாருன்னா, சுகேச்ச துக்கே சைவ துர்பிட்சே சத்ரு சங்கடே ராஜத்வாரே ஸ்மசானேச்ச யக திஷ்டதி சக பாந்தவாஹா அப்படின்னு அவரோட ஸ்டேட்மெண்ட்டு. பட் இர்ரெஸ்பெக்டிவ் ஆல் தேட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் ஃபார் அஸ் டு கண்டினியூ டு ஹாவ் தி எபிலிட்டி. ஸோ இப்போது இன்னொரு 5 மினிட்ஸில் ஒரு காஃபி பிரேக் கிடைக்கும். நம்ம மிஸ்டர் குப்புசாமி செட்டி சார் வரேன்னு சொன்னார், இன்னும் வரல போல் இருக்குது. அவர் வந்த உடனே ஒரு சின்ன ஒரு 2 மினிட்ஸுக்கு ஒரு சின்ன விஷயம் இருக்குது. கனகதுர்கா வந்திருக்காங்களா? ஓகே, சரி, அவங்களுக்கு வரணும். சரி, அவங்க வந்த அப்புறம் பண்ணலாம். இந்த மீன் டைம் ஐ ஜஸ்ட் ரிக்வெஸ்ட் ஆல் ஆஃப் யூ டு கோ அண்ட் ஹாவ் அ கப் ஆஃப் காஃபி. இந்த மீன் டைம் த ஸ்டேஜ் வில் பி செட் ஃபார் த கச்சேரி அண்ட் ஐ ஜஸ்ட் தேங்க் யூ அகெயின் ஃபார் தட். ஹோப் தி ஹேண்ட் அவுட் கிவ்ஸ் யூ சம் ஐடியா ஆஃப் வாட் த லெக்சர் வாஸ் அபவுட். எனக்கு தெரிஞ்சதை சொன்னேன். இஃப் தேர் இஸ் சம்படி ஆல்ஸ் ஹூ திங்ஸ் தட் கேன் பி ரிஃபைன்ட் அண்ட் இன்ஃபார்ம்ட், ஐ ஹவ் given my phone number and things. Please get in touch with me and let me know. So the idea is to always share what little you know and that way we progress in the. பணம் வந்து கைடியே இருந்தால் நம்மக்கிட்ட தான் கிடைக்கும். ஆனால் பணத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணால் எல்லாருக்கும் கிடைக்குங்கிற மாதிரி நாலேஜ் அது மாதிரி தான். ஒருத்தர் கிடைச்சா 2 பேருக்கும் கிடைக்கும். அந்த மாதிரி எண்ணத்தில் பண்ணினேன். தேங்க் யூ ஆல் வெரி மச். ப்ளீஸ் ஹாவ் அ கப் ஆஃப் காஃபி அண்ட் வில் டூ தட். வெளியில் காஃபி வச்சுருக்கு, நீங்கள் உள்ளே கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லு. அதனால் கொஞ்சம் தயவு செய்து வெளியில் போய் குடிச்சிட்டு வாங்க. அதுக்குள்ளே கச்சேரிக்கு அரேஞ்ச் பண்ணிவிடுவோம்.